ஹாய் நண்பர்களே, பூண்டு குழம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணலாம் வாங்க. பூண்டு குழம்பு என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா, கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம், வயிறில் ஏதாவது புண்ணு, ஏதாவது பசிக்கலை அப்படின்னா, நீங்கள் பூண்டு குழம்பு கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க. அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். வாங்க இப்போ பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 1 கப்பு இல்லை 1 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிற வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோங்க. இப்போ வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிற வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளைப்பூடு எடுத்து உரித்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதை 2 பெரட்டி விட்டுக்கலாம். ரொம்பலாம் வதக்கணுங்கிறது இல்லை. நான் இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 3 தக்காளியை சாஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் சேர்ப்போம், புளி சேர்ப்போம். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்துருச்சு, இல்லை கொதியும் வந்துருச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் தூவி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜாரை மட்டும்தான் இதில் புழிஞ்சு விட்றேன். புழிஞ்சு விட்டு இப்போவே தேவையான அளவு இன்னும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. லைட்டாக கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியாம்பழம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் பாதி அளவு தான் ஊற்றுவேன் நான். ஊற்றிட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். அவ்வளோதான். கொதி வந்துருச்சு, நல்லாவே கொதி வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் மல்லித்தழையை தூவி விட்றேன். பாருங்கள், மல்லித்தழையை தூவி விட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வெள்ளைப்பூடு குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ப்ளீஸ் நண்பர்களே, கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.